அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை சப்பாத்தி இந்த மாதிரி டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குயிக்காக செய்யலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கல்பாசிப்பூ, பட்டை, கிராம்பையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி, பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு. இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் சிம் பண்ணியே வதக்கி விடுங்க. இப்போ நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். சிம் பண்ணியே நல்லா கிண்டி விடுங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். நான் வந்து 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா பரட்டி விடுங்க. சிம் பண்ணியே செய்யுங்க. ஏன்னா டக்குன்னு பிடிச்சிரும். ஏன்னா ட்ரையாக இருக்கிறதுனால டக்குன்னு பிடிச்சிரும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, மிளகுத்தூள் போட்டு லைட்டாக லெமன் போட்டு பரட்டி விட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்ட்டான முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.